சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. அடிச்சி வாய் மூடு. சும்மா சாப்பிட்டியா தூங்குனியான்னு. இங்க பாருங்க, என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த கண்டிஷனுக்குலாம் ஓகேனா தான் இந்த கல்யாணமே நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சாரிங்க, அவ அப்படிதான் ஜாலி டைப்பு. சும்மா ஏதாவது பேசிட்டே இருப்பா. பரவாயில்லைங்க. ஏய் வாய் மூடு. இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகேனா தான் நீ வாய் திறந்து பேசணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. எதுக்குடி இப்ப கண்டிஷன்ஸ்லாம்? பரவாயில்லைங்க, இருக்கட்டும். அவங்க என்னதான் கண்டிஷன் சொல்றாங்கன்னு கேட்போம். நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கல்யாணம் ஆன கையோட உங்க அம்மாவை விட்டுட்டு நீங்க 2 பேரும் தனி கொடுத்துன வந்துடணும். அம்மா கூட நானே இருக்க மாட்டேன், ஸோ வந்துடலாம். இவளுக்கு சிகரெட் ஸ்மெல்லே ஆகாது. எனக்கு தான் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சும்மா சும்மா அவுட்டிங்லாம் போக விட மாட்டா. எனக்கும் பெருசா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இல்லைங்க, ஸோ மீட்டப்லாம் இருக்காது. வேணும்னா அவங்களுக்காக அதையும் கம்மி பண்ணிக்கிறேன். கிரிக்கெட்லாம் பார்க்கவே மாட்டா. கிரிக்கெட்னா சுத்தமா பிடிக்காது இவளுக்கு. எனக்கும் கிரிக்கெட்னா சுத்தமாக பிடிக்காதுங்க. இன்ஃபேக்ட் அதை பற்றி பெருசாக நாலேஜ்லாம் இல்லை. வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு அவங்களோட அப்படியே விளையாடுவேன். இவ சரக்குலாம் அடிப்பா, பப்பெல்லாம் போவா. பரவாயில்லைங்க, எனக்கும் பெருசாக பழக்கம்லாம் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்காக பழகிறேங்க. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பப்புக்கெல்லாம் போவோம்ல. அவ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவுட்டிங் போவா, மாடர்ன் ட்ரெஸ் மட்டும்தான் போடுவா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வேஷம், ஜஸ்ட் ட்ராமா. ட்ராமாவா? ஏங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பழகிக்க வேண்டியதானே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. இவளுக்கு 2 பாஸ்ட் இருக்கு, அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்லைங்க, பாஸ்ட் தானுங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு ஃபியூச்சர் தாங்க முக்கியம். ஆமா, நீங்க எஸ்ஆர்எம் காலேஜ் தானே? ஆமாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கே, அதை பத்தி இவளுக்கு தெரியுமா? இப்பதான் சாப்பிட்டியா? சீக்கிரமா நம்ம ஒரே வீட்டுல தானே இருக்க போறோம், அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஏய், நான் உனக்கு ஒரு 5 minutesல கால் பண்றேன். ஓகே செல்லம்? பை, லவ் யூ. என்னடி உன் பிரச்சனை? இத பொடி. என்னது இது? சைன் பண்ணு. என்னன்னு சொல்லுடி. போற போக்க பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்ப போல. என்னால உன்னை நம்ப முடியல, அதான் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சைன் பண்ணு. சொத்த கிட்ட ஏதாவது எழுதி வாங்க போறியா? ஐயோ அம்மா, உங்க அப்பா அப்படியே சொத்து கோடி கணக்குல சேர்த்து வச்சிருக்கான், உங்ககிட்ட சொத்தை வேற எழுதி வாங்குறாங்க. மூடிட்டு சைன் பண்ணு. இந்தா சைன் போட்டேன். இப்பயாவது சொல்லி தொலை என்னன்னு.